கல்வாரி லெந்து கால தியானங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஐஎம்டிவி வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இது புதிய வருடத்திற்குள்ளே 2024 வருடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமான காரியம். பாருங்கள், நாட்கள் வேகமாய் கடந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம், இப்போ தான் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம 2வது மாதத்திற்குள்ளே வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஈஸ்டர் இல்லையா, குட் ஃப்ரைடே, இந்த காலங்களுக்குள்ளே இந்த லென்த்து நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த 40 நாட்களும் ஒவ்வொரு நாளும் அநேக தேவ ஊழியர்களை வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக அந்த இப்போ லெந்து காலங்களில் சிலுவை குறித்ததான தியானங்கள் அதை தியானிக்கும்படியாக கர்த்தர் ஐஎம்டிவி வழியாக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இதுவரை நடத்தின உதவின எபினேசராக இருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, சிலுவையை குறித்ததான இந்த தியானங்கள், இந்த சிலுவை குறித்ததான உபதேசங்கள் எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவ பலனாய் மாறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளே வெளிப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரமரலை தாங்கட்டும். நீர் ஆண்டவர் எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே, வெளிப்பாடுகள்னால் எங்களை நிரப்புவீராக நாங்கள் செபிக்கிறோம். ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே அப்போ அந்த நிகழ்ச்சியை, ஆண்டவர் இந்த செய்தியை கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க. இது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய தேவ பலனை கர்த்தனீர் கொடுத்து அவர்களை பலப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தனீர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவது, அவருடைய வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் பேசும்பொழுது அது எவ்வளோ பெரிய மிகுந்த பாக்கியம் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியமாய் நான் கருதுகிறேன். வேதத்தை தியானிப்பது, அந்த கர்த்தரை தியானிக்கிறவர்கள், வார்த்தையை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவருடைய வார்த்தை நம்ம தியானிக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம அப்படி தான் பார்க்குறார். சரிங்களா? சரி, நான் வேகமாக இந்த நாளுக்குண்டான தலைப்பையும் அதோடைய காரியங்களையும் கர்த்தரிடத்தில் காத்திருந்து கேட்ட பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 58வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 58ஆம் வசனத்தில் வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார். சரிங்களா? இயேசு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2024 வருடத்துக்கு முன்பாக வந்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு தான் காலங்களை நம்ம நிர்ணயிக்கிறோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, நல்ல கவனிங்க, இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ இந்த நாளின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதாக இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நல்ல கவனிங்க என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே. நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, சில அறியாமையினால சில காரியங்கள், அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இப்போ தான் அவருக்கு 2000 வயசு ஆகிடு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இங்கே பூமியில் பிறந்த பிறகு தான் இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இயேசு இல்லை அப்படின்னு. அப்படி அல்ல. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிறவர். எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வார்த்தையாக இருந்தார்.
நல்ல கவனிங்க. இருக்கிறவராகவே இருந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எப்படி ஆதியில் இருந்தாரோ அதே போல் இன்றும் இருக்கிறார். அவர் நாளையும் அதே போல தான் இருக்கிறார். சரிங்களா? சில வார்த்தைகளை உங்களோடு நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று யோவான் 1 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தேவனாயிருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? யோவான் 1 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இல்லை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ வார்த்தையாகிய கடவுள், அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. நீங்கள் வாசித்து அப்படி கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்போ மாம்சத்திலே வந்த கடவுள் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இப்போ தான் பூமியில் 33 வருஷம் வாழ்ந்துட்டு போன கடவுள் அல்ல. நல்ல கவனிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உயிருள்ள ஒரு கடவுள். நமக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உயிரோடு எழுந்த கடவுள், எனக்காகவே என் மீது அன்பு வைத்த கடவுள், எனக்காகவே வரப்போகிற ஒரு கடவுள், அவரை போல ஒரு நல்ல தகப்பன், அவரை போல ஒரு நல்ல தேவன் நமக்கு கிடையாதுங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதுதான் மிகப்பெரிய ஒரு விசுவாசம் நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகம புத்தகம் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், மோசே தேவனிடத்தில் கேட்கிறார். 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், 13-14 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? மோசே வனாந்தரத்தில் மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வனாந்தரத்தில் கர்த்தர் முட்செடிகள் நடுவில் கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். இப்போ மோசே இடத்துல கர்த்தர் பேசும்போது மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நாங்கள் போய் சொல்கிறேன், ஆனால் உன்னை அனுப்பினது யார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன அவர்களுக்கு சொல்லுவேன்? உங்களுடைய நாமம் என்ன? இல்லையா? நம்ம உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்குதுல்ல. உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்கும். மேக்சிமம் 1 இல்லது 2 பேர் வச்சுருப்பாங்க. அவங்கள பெயர் சொல்லி அழைத்தா அவங்க வருவாங்க, அவங்க திரும்பி பார்ப்பாங்க. இல்லை, அல்லது ஒரு பேரில் அநேகர் இருப்பாங்க. அப்படி அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக பெயர்கள் வைக்கப்படுகிறது, நாமங்கள் வைக்கப்படுகிறது இல்லையா? பேர் வைக்கப்படுகிறது. அவருடைய அடையாளத்திற்காக அவர்களை அழைக்கும் போதோ அவருடைய ஐடென்டிஃபை, அவருடைய இவர் இன்னார் அப்படின்னு சொல்லி, இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லி அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் அதுதான் அவருடைய அடையாளம். அதுதான் அவங்களுடைய அடையாளமாய் மாறுகிறது. அவருடைய பெயர் தான் அவருடைய அடையாளமாய் மாறுகிறது. ஆனால் ஆண்டவரை அப்படி ஒரு பெயர் சொல்லி நாம் அழைத்து விட முடியாது. ஒரு பெயர் சொன்னால் அவர் அப்படி கூப்பிட்டுடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது, அநேக பெயர்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயர் கூட பரலோகம் கொடுத்தது. நீங்கள் நினச்சி வேதத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தகப்பனோ மரியாளோ யோசேப்போ அவர்களுக்கு அந்த பெயரை வைக்கலை இல்லையா? நம்முடைய மனுஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அவங்களுடைய பாட்டி தாத்தாவோ அல்லது அவங்களுடைய உறவினர்களோ அல்லது தகப்பனோ தாயோ தான் பெயர் வைப்பாங்க. ஆனால் இயேசு என்கிற பெயர் பரலோகத்தாலே கொடுக்கப்பட்டது. அவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இது மாத்திரமா அவருடைய பெயர்? இந்த பெயரில் நம்ம அழைக்கலாமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவர் பாருங்க, இயேசு என்கிற பெயர் அடையாளப்படுத்துவதற்காக அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்படலை. இயேசு என்கிறதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதாக அதுக்குண்டான பொருள். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல மோசே கேட்குறாரு தேவனை பார்த்து,
ஆண்டவரே உங்கள் நாமம் என்ன, நான் என்ன பேர் அவங்கக்கிட்ட போய் சொல்லட்டும், நான் என்ன பேர் உங்கள் பேர் என்ன என்பதை நான் சொல்லட்டும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்படி முற்பிதாக்கள் கூட அல்லது நான் உலக தோற்றத்துக்கு முன்பாக எப்படி இருக்கிறேனோ அதே போல தான் இன்றைக்கி இருக்கிறேன். எப்படி நான் ஆபிரகாமோடு இருக்கிறேனோ அதே போல் இன்றைக்கும் நான் இருக்கிறேன். இன்றைக்கும் மாத்திரமல்ல, என்றைக்கும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு உண்டாகிறதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். ஆண்டவருக்கு வயசாகி போவாது தெரியுமா? அவருக்கு காலங்கள் அவருடைய வயதை தீர்மானிக்கவும் முடியாது. அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இத்தனை 1000 வருஷம் ஆயிடுச்சு, அவர் அத்தனை வயசு ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு துவக்கமே கிடையாது. அவரை யாரும் சிருஷ்டிக்கவும் முடியாது. அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரியே சகோதரனே, அப்போ அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், இருக்கிற தேவன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேனுடைய சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்வாயாக அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல என்னை அனுப்பினவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ மோசே இடத்துல பேசுகிறது யார்? இயேசு கிறிஸ்து. பாருங்கள், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் பிதாவானவர். அப்போ பிதாவானவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அவருடைய அன்பு ஒரு அனாதி ஒரு 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 அளவற்ற ஒரு அன்பாய் இருக்கிறது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இருக்கிறவர். கடவுளை யாரும் உருவாக்க முடியாது. மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது கடவுள் அல்ல. நல்லா யோசிக்கணும் என் அன்பு சகோதரியே சகோதரனே. மனிதனுடைய கரங்களினாலே உருவாக்கப்படுகிறது. அது நீங்கள் ஜீசஸுடைய உருவத்தை கூட மனுஷனுடைய கரங்களால் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது கடவுள் அல்ல. கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். கடவுளை யாரால் உருவாக்க முடியாது. அது எந்த உருவத்தில் நீங்கள் ஜீசஸ் போல நீங்கள் உருவாக்கினா கூட அது கடவுள் கிடையாது. அதை நீங்கள் அப்படி மாத்திரவே கூடாது, விக்கிரகமாக மாத்திரக்கூடாது. அப்போ ஆண்டவர் பாருங்க இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ அவருடைய நாமம் என்ன பேர் தாங்க அவருக்கு சொல்ல முடியும்? வேதத்தில் அநேக நாமங்களை அவருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலும் அவரை இந்த பேர் வச்சு கூப்பிட்டா தான் அவர் வருவார். இயேசு அப்படின்னு சொன்னால் தான் வருவார். இல்லை, நீ தகப்பனே அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தோட ஆண்டவர் கூப்பிட்டாலும் வந்துடுவார் இல்லைங்களா? பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டா தான் இயேசு திரும்பி பார்ப்பாரா? இல்லை வருவாரா? என் ஜெபத்தை கேட்பாரா? இல்லை. அவர் நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். நல்ல ஒரு உறவாய் நமக்கு இருக்கிறார். ஒரு மூத்த சகோதரனாய் நமக்கு இருக்கிறார். அவரே தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா உறவுமாய் இருக்கிறார். அப்போ அவருக்கு குறிப்பிட்ட பெயர் கிடையாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுங்க, நாமம் என்ன மோசே கேட்கும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் ஆபிரகாமோடு இருந்தது போல, ஈசாக்கோடு இருந்தது போல, யாக்கோபோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன். நான் அன்னைக்கு இருந்தது போல தான் இன்றைக்கி இருக்கிறேன். அப்போ காலங்கள் தேவனை நிர்ணயிக்கவே முடியாது. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், நேரங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அவர். அப்புறம் அதுக்கப்புறமா இப்போ உலகத்தில் இருக்கிற பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல இல்லைங்களா? கடைசி நாள் மனுஷனுக்கு கூட இருக்குது, சரீரத்துக்கு இருக்குது, ஆத்மாவுக்கு இல்லை. நல்ல கவனிங்க.
சரீரத்திற்கு கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது இல்லைங்களா? எல்லாம் ஆனால் ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. அவரே துவக்கமும் அவரே முடிவுமாக இருக்கிறார். அப்போ இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். பாருங்க, வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய. அவர் இருக்கிறாரு, இருந்தார், வரப்போகிறாரு. அவரே ஆதியும் அந்தமுமாய். அவர் தான் துவக்கம், அவர் தான் முடிவு. அவர் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். நாட்களுக்கு காலங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். சிருஷ்டிப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். வல்லமைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை நம்முடைய வார்த்தைகளினாலே சொல்லிவிட முடியாது. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, அவருடைய வல்லமையை நம்முடைய வார்த்தைகளினாலே நம்முடைய சிந்தனையில கூட அவருடைய வல்லமையை சொல்லிவிடவே முடியாது இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஆண்டவர் தான் எல்லாமே, அவர் தாங்க எல்லாமே. அதை நீங்கள் எப்போ உணர்ந்துக்கிறோமோ, எப்போ அப்படி ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம், என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, எதை குறித்து நம்ம கவலைப்படவே மாட்டோம். இது என்னால் முடியுது, என்னால் செய்ய முடியும், இது என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய பணம், என்னுடைய பொருள், என்னுடையது, நான் தான் அப்படின்னு சொன்னால் விழுந்து போவோம். ஏன்னா அவருக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே கிடையாது. இந்த மனிதன் என்ன, இந்த பதவி, நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் யார் தெரியுமா, நான் என்னுடைய இது எப்படி தெரியுமா? ஆண்டவர் எல்லாம் பார்த்து நகைக்கிறார். என்ன இது இப்போ குழந்தை மாதிரி பேசுகிறது, இது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அவருக்கு முன்பதாக ஒன்றுமே கிடையாது. மனிதன் ஒன்றுமே கிடையாது. அவனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் பூக்கிற ஒரு புஷ்பத்தை போல பூக்கிறான், மாலையில் அவன் மடிந்து போகிறான். அந்த புஷ்பம் எப்படி விழுந்து போகிறதோ, வாடி போகிறதோ, அதே போல் உதிர்ந்து போகிறான். ஆண்டவருடைய பார்வையில் அப்படி தான் இருக்கிறான் மனுஷனுடைய நாட்கள். அவருக்கு ஒரு வருடம், நல்ல கவனிங்க, ஒரு நாள் 1000 வருடங்களைப் போலவும் 1000 வருடம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. ஒரு 1000 வருஷம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு நாள் தான், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. 24 hours தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அவர் 1000 வருஷம்லாம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு நாள் மாதிரி பார்த்துட்டு போயினே இருந்துருவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதே அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன், இவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய பிள்ளை என்கிற அந்த உரிமையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பது அது அவர் கொடுத்த ஒரு அந்தஸ்து, நமக்கு அவர் கொடுத்த ஒரு உரிமை. அதுவே நமக்கு மிக மிக பெரிய ஆசீர்வாதம். கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யல பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, என் அப்பா பிதாவே என்கிற கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார. இதை விட உனக்கு மேலான ஆசீர்வாதத்தை யார் கொடுக்க முடியும்? பாவியாக இருக்கிற நம்மை, ஒன்றுக்கும் உதவாத நம்மை, ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே நான் குப்பையும் சாம்பலுமாக இருக்கிறேன், நான் இன்னும் உங்ககிட்ட பேச துணிகிறேன். அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட மனிதனையே சர்வ வல்லமையுள்ள தேவன் நேசிக்கிறார் என்பொழுது இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்க முடியும்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, ரட்சிக்கப்பட்டீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, இனிமே நீ பாவி, அடிமை, இல்லை குப்பை, தூசி அப்படி என்கிற காரியத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டார். அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி மகள் என்கிற ஒரு உறவை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே, நமக்கு கொடுத்துருக்கிறாரே. எவ்வளோ பெரிய பாக்கியம்,
எதற்காகவே வாழ்நாள் முழுதும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். வாழ்நாள் முழுவதும் நம் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். சரிங்களா? ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லாதீங்க. எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர். எனக்காக தான் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நேற்று கொஞ்சம் அன்பு வச்சாங்க, சூழ்நிலை மாறிச்சிங்க, இன்றைக்கி அவர்களுடைய அன்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்படியெல்லாம் இல்லைங்க. மனிதர்கள் அப்படி மாறலாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மனிதர்கள் மாறி போகலாம். சூழ்நிலைகள், பணம், பதவிகள் கொஞ்சம் வந்த உடனே மனிதனுடைய எண்ணங்கள் மாறலாம். மனிதனுடைய பேச்சுகள் மாறலாம். மனிதனுடைய சிந்தனைகள் மாறலாம். அவருடைய அன்பு மாறலாம். ஆனால் எப்பொழுதும் மாறாதவர் அவர் மாத்திரமே இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. 17வது அதிகாரம் 24வது வசனத்தில், பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். என்ன ஒரு கடவுளுங்க! என்ன ஒரு பாக்கியம்! என்ன ஒரு அன்பு! எவ்வளோ இரக்கம், எவ்வளோ கிருபை! கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு காரியம், உலக தோற்றத்திற்கு முன்பே நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது கூட இந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் அன்பாயிருக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் பாருங்கள், எத்தனை காலங்கள்! அப்படி அன்பு குறையவே குறையாதுங்க. ஒரே மாதிரியான அன்பு, எல்லாருக்கும் சமமான அன்பு. அவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர், எல்லாருக்காகவும் சிலுவை சுமந்தவர். இந்த உலகத்தில் நீ எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி எதுவாக இருந்தாலும் உனக்காக சிலுவை சுமந்திருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நீ இயேசு கிறிஸ்து என்கிற கடவுள், இது ஏதோ அந்நிய கடவுள், வெளிநாட்டு கடவுள் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களே? இல்லைங்க. உனக்காக அன்பு செலுத்தினவர், உனக்காக சிலுவை சுமந்தவர், உனக்காக அடிக்கப்பட்டவர், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் தன்னையே தாழ்த்தினவர், உன்னை ரட்சிக்கும்படியாக சிலுவை சுமந்தவர். இந்த லெந்து நாட்களில் அவருடைய அன்பை குறித்து நம்ம தியானிக்கிறோம். சிலுவையின் பாடுகளை குறித்து நம்ம தியானிக்கிறோம். சிலுவையின் மேன்மை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அவரை போல் இந்த உலகத்தில் ஒரு நல்ல கடவுள் கிடையாதுங்க. அவரை போல் அவரை போல் பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால். உலக தோற்றத்துக்கு முன்பு பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவில் அன்பாயிருந்தாரோ அதே போல் இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அன்பாயிருந்தார். அது சொல்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியில் தண்ணீர் விட்டு அவர் யோர்தான் நதியிலிருந்து வெளியில் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கினார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய சத்தம், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் அன்பாயிருக்கிறேன். உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்த அதே அன்பு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபொழுது அன்பு, இன்றைக்கும் அதே அன்பு, நம்மீது அதே அன்பு வைத்திருக்கிறார். யோவான் 3:16 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தின் மனிதர்கள் மீது நம்மீது அவர் அன்பு கூர்ந்தபடினால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். வசனம் அப்படி தானே சொல்லப்படுகிறது யோவான் 3:16 இல்லைங்களா?
அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பிற்கு ஆழம் அகலம் கிடையாதுங்க. அவருடைய அன்பிற்கு நீளம் உயரம் கிடையாது. அவர் அன்புள்ளவர். நேற்றும் இன்றும் என்றும் ஒரே அன்பு தான். பட்சபாதமே கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நல்ல கவனிங்க. 3-4 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் எப்படி மாறாதவராக இருக்க முடியும், எப்படி இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய வல்லமை. முதல் காரியம் அவருடைய வல்லமை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சர்வ வல்லமையுள்ளவர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆகையினால எனக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு. அவருடைய வல்லமை குறுகி போகலைங்க. மனுஷனுக்கு தான், நான் வயசாயிடுச்சுங்க, முன்ன மாதிரி வெயிட் தூக்க முடியல, முன்ன மாதிரி சாப்பிட முடியல, முன்ன இருந்த பலன் இப்போ இல்லைங்க, முன்ன மாதிரி என்னால் நடக்க முடியல, முன்ன மாதிரிலாம் இப்போ வேலை செய்ய முடியல. அப்படியெல்லாம் கடவுள் கிடையாதுங்க. என்னங்க ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பத்தில் என் ஜபத்தை கேட்டீங்க, இப்போல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன்றீங்களே. இல்லையே, நீ சரியாக ஜபிக்கலைன்னு அர்த்தம், அல்லது நீ இன்னும் ஆண்டவர் விரும்புகிறதை செய்யலைன்னு அர்த்தம். உனக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்கிறதுன்ற அர்த்தமே தவிர, அவர் எப்படி ஆரம்பத்தில் உன் ஜபத்தை கேட்டார் அதே தான் மாதிரி தான் இன்றைக்கும் கேட்குறாரு. அவர் மாறாதவர். அவருடைய தன்மைகள், குணாதிசயங்கள் ஒரு நாளும் மாறாது. அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகவே போகாது. அவர் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். 2வது காரியம் பார்த்தீங்க, அவருடைய அன்பு குறைந்து போகவே இல்லைங்க. அதுதான் சொல்கிறேன். அன்றைக்கி நல்லா அன்பாக இருந்தீங்க ஆண்டவரே, நான் நல்லா இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் உலகத்தார் வேணால் அப்படி சொல்லிக்கொள்ளலாம், கணவன் மனைவி வேணால் கூட அப்படி சொல்லலாம். ஆரம்பத்தில் இருந்த அன்பு இன்றைக்கி இல்லை எனக்கு. இல்லை பிள்ளைகள் பெற்றோர்கள் வேறு வேலை சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா உலக அன்பு அப்படி தான். வர வர அந்த அன்பு கொஞ்சம் குறையும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என் தகப்பனுடைய அன்பு, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருடைய அன்பு எப்படி ஆதி காலத்தில் இருந்ததோ இன்றைக்கும் அதே அன்பு தான், நாளைக்கும் அதே அன்பு தான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதே அன்பு தான் நம் மீது அன்பு. அந்த அன்பு குறைவே குறையாதுங்க. 1 யோவான் எழுதின சுவிசேஷம் நல்ல கவனிங்க. 1 யோவான் 4வது அதிகாரத்தில், 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நமக்குள்ள அன்பு குறைஞ்சிச்சுன்றதுனால தேவனிடத்தில் அன்பு குறைந்து விட்டதுன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பே உருவான கடவுளுங்க இயேசு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல இயேசுவை. அவர் அன்பே உருவான கடவுள், அன்பின் தெய்வம் அவர் தாங்க. அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த ஆதி காலத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ, ஆபிரகாமுக்கு எப்படி அன்பு கூறினாரோ, எப்படி உடன்படிக்கை செய்து அவனை நேசித்தாரோ, தாவீதுக்கு எப்படி அன்பு கூறினாரோ, மோசேக்கு எப்படி அன்பு வச்சாரோ, அதே அன்பு இன்றைக்கு உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு மாய்மாலமற்றதுங்க. அவருடைய அன்பு நித்தியமானது. அவருடைய அன்பு நிரந்தரமானது. கொஞ்ச நாளைக்கு அன்பு செலுத்திட்டு கொஞ்ச நாளைக்கு கசப்பு வெறுப்பு காட்டுறவர் இல்லைங்க கடவுள். அப்படிப்பட்டவர் இல்லை. அது மனுஷன்தான் அப்படி செய்வான். ஆனால் என் தேவன் அப்படி கிடையாது. நித்தியமானவர். அவர் சர்வ வல்லமையில் அவருடைய அன்பு, அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். 3வது ஒரு காரியம், அவருடைய இரக்கம் குறைந்து போகலை. மோசேக்கு இறங்கினீங்களா ஆண்டவரே, எனக்கும் இறங்குங்க. மோசேக்கு இறங்கினதை காட்டில கர்த்தர் உனக்கு அதிகமாக இறங்குவார். தாவீதுக்கு இறங்கினீங்களா ஆண்டவரே, எனக்கும் இறங்குங்க. நோவாவை, அந்த குடும்பத்தை பெரும் மழைக்கும் வெள்ளத்திற்கும்
தப்பிவித்து அவங்களுக்கு இறங்கினீங்களா ஆண்டவர், எனக்கும் இறங்க. அதை காட்டில் உனக்கு அதிகமாக இறங்குகிற தகப்பன். ஏன்னா அதே இரக்கம் என்றைக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். ஏன் அப்படின்னு சொன்னால், எபேசியர் 2 அதிகாரம் 4வது வசனத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். என்ன ஒரு கடவுளுங்க! இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை போல யாராலும் இரக்கம் காண்பிக்கவே முடியாதுங்க. 2வது அதிகாரத்தில் நீங்கள் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்முடைய அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் நீதிமான் என்பதற்காக அல்ல, பாவியாயிருந்த என் மீது அவர் அன்பு வைத்ததுனால, என் மீது இறங்கினதுனால, அவருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் இரக்கம் ஒரு நாளும் குறைந்து போகாது. அதே இரக்கம்தான் இன்னைக்கும் நாளைக்கும். எத்தனை யுகங்கள் மாறினாலும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன். 4வது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். மாறாதவர். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம், ஆனால் அவர் மாறாதவர். நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரத்தில், மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதற்கு காரணம் அவர் மாறாதவர். அவர் உடன்படிக்கை நினைக்கிறவர், நம்மீது அன்பு செலுத்துகிறவர். சூழ்நிலைகள் பார்த்து மாறுகிறது அவர் இல்லை ஆண்டவர். அவர் மாறாதவர், அவர் நித்தியமானவர். அவர் நித்தியத்திற்கும் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையை நித்தியத்திற்கும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவர் தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரியே, என் அன்பு நல்ல ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்க. இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த உலகம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய சரீரத்திலே மாற்றம் வரலாம், நாமே மாறலாம். ஆனால் உன்னை குறித்ததான கர்த்தருடைய நோக்கங்கள், திட்டங்கள் மாறாதவைகள். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நான் மாறாதவர். வார்த்தை இது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் தான் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக்கவில்லை. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் அழிந்து போகாமல் இருக்கிறதற்கு, நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, இந்த நல்ல கடவுள் எனக்காக சிலுவையை சுமந்தவர், எனக்காக பாடுகள் அனுபவித்தவர். அவர் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு குறைந்து போகலை, அவருடைய வல்லமை குறைந்து போகலை, அவருடைய இரக்கம் குறைந்து போகலை. அவர் எப்படி முற்பிதாக்களுக்கு ஆசீர்வதித்தாரோ, அவர்களுக்கு இறங்கினாரோ, அதே போல இன்றைக்கும் உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உன்னை அழிவுக்கும் தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார். அவருடைய சட்டைகளின் மறைவில் உன்னை மூடி மறைத்து கொள்வார். உன் வலது புறத்தில் உனக்கு நிழலாயிருப்பார். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் அவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், அவர் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து நீங்கள் மனம் திரும்பி அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். அன்றைக்கி செஞ்சார் வேதத்தில், இன்றைக்கி செய்வாரா? நிச்சயமாக செய்வார்.
அன்னைக்கு ஜனங்களுக்கு பழைய ஏற்பாடு காலத்திலேயோ இயேசு இருந்த காலத்தில் அநேக அடையாளங்களை அற்புதங்களை செஞ்சார், நன்மைகளை செஞ்சார். இன்றைக்கி செய்வாரா? இன்றைக்கு செய்வார். ஏன் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கிற தேவன், உன் ஜெபத்தை கேட்கிறவர், உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உனக்கு பதில் கொடுக்கிறவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் பேசின இந்த வார்த்தைகள், உம்மை குறித்ததான இந்த வெளிப்பாடுகளை நாங்கள் அறிந்து கொண்டோம். சூழ்நிலைகளை பார்த்தோ, பலவீனங்களை பார்த்தோ, பிரச்சனைகளை பார்த்தோ, ஆண்டவரே அப்பா, அந்த உலகத்தையும் இந்த காரியங்களை பார்த்து நாங்கள் ஒரு நாள் கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாங்கள் உம்மை சார்ந்து கொள்கிறோம். உம்மை ஆண்டவரே அப்போ உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கும்படியாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லைப்பா. உம்மை நம்பியிருக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே சிலுவை குறித்ததான உம்முடைய அன்பை குறித்ததான இந்த தியானத்தில் ஆண்டவரே அப்போ உம்மை குறித்து நீர் இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் உம்மை மாத்திரம் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் தனிமையின் பாதையில், போராட்டங்கள், கண்ணீரின் பாதையில், ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே நீர் அவர்களை ஆற்றி தேற்றி, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை, ஆண்டவரை இருக்கிறவராகவே இருக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன், ஒரு நல்ல தகப்பன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற ஆண்டவரே அந்த தைரியத்தையும், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக IMTVக்காக நாங்கள் செபிக்கிறோம். 40 நாட்கள் ஆண்டவர் அநேக ஊழியர்கள் உம்முடைய ஆண்டவரை சிலுவை மரணத்தை குறித்ததான, சிலுவை உபதேசத்தை குறித்ததான ஆண்டவரை இந்த தியானத்தை ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் அப்போ பேசும்போது கர்த்தர் அவர்களை மறைத்து நீர் வெளிப்படுகிறாக. IMTV ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா ஆண்டவரே அப்பா ஊழியர்கள், விசேஷமாக பென் சுரேஷ் அண்ணனுக்காக செபிக்கிறேன், நிக்கல்சன் பாஸ்டருக்காக, பிரேம் சிங் பிரதருக்காக, ஆண்டவரை இன்னும் இதில் அப்பா ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் செபிக்கிறப்பா. இதனுடைய தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படட்டும். நிறைவானவர் நிறைவாய் நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறேன். இப்படிய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தட்டும். இப்படிய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ ராஜ்யத்தை கட்டுவதில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. என்னுடைய எல்லைகள் விரிவடைய செய்வீராக. இதனாலே அநேகர் ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். பரலோகத்தின் ஆண்டவரே அப்பா எழுப்புதலை நாங்கள் எல்லோரும் அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நிறைவடைய செய்ய செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படியே செய்துவிட்டு அன்பிற்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம். மனதார ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் வழிநடத்துதல் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், ஆண்டவரே அப்பா என்ன வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. நீர் விரும்பாத காரியங்கள் அவர்களுக்குள்ளேருந்து எடுத்து போடுங்க. அவ்விசுவாசங்கள் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட பிற்போக்கான பேச்சுகள் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுங்க. கர்த்தரை விசுவாசித்து எல்லாவற்றின் மீதும் ஜெயம் கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. அப்படியே செய்துவிட்டு அன்பிற்காக உமக்கு சோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் அன்பு சகோதரிய சகோதரிகளே, இயேசுவே வழி ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். தொடர்ந்து அவரை பற்றி கொள்ளுங்க. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். காட் பிளஸ் யூ.